Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. So ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபேஸ் ஸ்பேஸ். ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன். The first என்ன phase space. So இப்போ ஏன் நம்ம வந்து phase space யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3n ஈக்குவேஷன் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்றதை கம்பேர் பண்ணும்போது 6n பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த phase space வந்து யூஸ் பண்றோம். 6n பார்ஷியல் டிஃபரன்ஷியல் equations of the first order in place of 3n equations of the second order. இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு, அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து இது யூஸ் பண்றதுக்குரிய மெயின் ரீசன். அடுத்தது இதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து காமா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம காமா ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். காமா ஸ்பேஸ்னா என்னன்னா 6n degrees of freedom, 6n degrees of freedom or 6n dimensional space, 6n dimensional space known as phase space. ஸோ இதைத்தான் என்ன சொல்றோம்னா நம்ம காமா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். 6n degrees of freedom வந்து நம்ம அந்த இதை வந்து நம்ம phase spaceன்னு சொல்றோம். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா காமா ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். இப்போ இது வந்து phase space மொமெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், லைக் ஸ்பேஸ் கோஆர்டினேட் மாதிரி இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இதுதான் அடுத்த பாயிண்ட். இன் phase space மொமெண்டா are also regarded as independent variables. Independent variables like space coordinates. Like space coordinates. இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டிகல்ல ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சிங்கிள் பார்ட்டிகல்ல 6 கோஆர்டினேட்ஸ் இருக்கு மொத்தம். எப்படி எழுதலாம்னா சிங்கிள் பார்ட்டிகல் in phase space is specified by 6 coordinates. 6 coordinatesல 3 வந்து பொசிஷனா இருக்கும், அதுக்கப்புறம் 3 வந்து பாத்தீங்கன்னா மொமெண்டமா இருக்கும். 3 பொசிஷன் அண்ட் 3 வந்து மொமெண்டம். இந்த 6 dimensional space தான் நம்ம என்ன சொல்லிட்டு mu space ன்னு சொல்லலாம். This 6 dimensional space mu space ன்னு சொல்லலாம். அது மாதிரி இப்போ நான் இங்கே ஒரு காமா ஸ்பேஸ்ன்னு சொன்னேன் முன்னாடி. காமா ஸ்பேஸ்ன்றது என்னன்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் நியூ ஸ்பேசஸ் தான் காமா ஸ்பேசஸ். காமா ஸ்பேஸ் அப்படின்றது சூப்பர் பொசிஷன் ஆஃப் நியூ ஸ்பேசஸ் வந்து நம்ம காமா ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபேஸ் ஸ்பேஸ் பற்றி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன். ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் இதை நம்ம எப்படி சிம்பிள்ல ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன்ல ஹச்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஹச்ன்னு நான் ரெப்ரசன்ட் பண்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் இருக்கு. அது என்னன்னா h is equal to h qk, pk. அடுத்தது h is equal to summation of k pk qk dot minus L. அடுத்தது h is equal to t plus v equal to
கான்ஸ்டன்ட். இந்த 3 ஈக்குவேஷனுமே இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனுடைய ஈக்குவேஷன். இதில் ஹாமில்டோனியன் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும்னா இதில் கன்சர்வ்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். Hamiltonian represents the total energy of the system is conserved. It provided the system is conserved and it is a homogeneous quadratic function. ஸோ இதில் வந்து டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்குது அப்படின்றத நம்ம நல்லா வச்சுக்கணும். இந்த சிஸ்டம் வந்து கன்சர்வ் சிஸ்டமாக இருக்குது. அதே மாதிரி இதில் டீன்னு பார்க்கும்போது இது வந்து ஹோமோஜினஸ் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஈக்குவேஷனை கூட இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஹாமில்டோனியன் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி வரும்னா h is equal to summation of pk qk dot minus l q dot t இப்படின்னு எழுதலாம். அதாவது இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்க, அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் இந்த ஃபார்முலா இப்படி கூட எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் இப்படி கூட எழுதலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்கிறதுனால pk qk dot minus என்னன்றது என்ன அப்படின்னா qq dot d, அதுதான் இதுக்கு இது ஈக்குவல். ஸோ இது வந்து நம்ம ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்தது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா obtain the Hamiltonian for an anharmonic oscillator whose Lagrangian is L s comma x dot is equal to 1 by 2 x dot square minus 1 by 2 omega square x square minus alpha x cube. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன். இப்போ நான் என்னென்னா ஹார்மோனிக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிஎக்ஸ்ன்னு என்னென்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். பிஎக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டோ எல் பை டோ எக்ஸ். இந்த டோ எல் பை டோ எக்ஸ் டாட் தான் நம்மளுக்கு என்னென்னா எக்ஸ் டாட். ஸோ இதுதான் வந்து பிஎக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். ஹச்ன்றது சம்மேஷன் ஆஃப் பிகே கியூகே டாட் மைனஸ் எல் QK dot T அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ தான் அந்த ஹாமில்டோனியனுக்கு மேலே ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவேஷன் சொன்னேன். அந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே எழுதிக்கணும். நம்ம ஹாமில்டோனியன் கால்குலேட் பண்ணுறதுனால எழுதிக்க வேண்டியதான். இப்போ அந்த பிகேன்றது என்னென்னா இதுதான், பிஎக்ஸ்ன்றது எக்ஸ் டாட். அதுதான் இங்கே நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எல் எக்ஸ் கமா எக்ஸ் டாட்ன்றது என்ன QK டாட், அதுதான் எக்ஸ் டாட். ஸோ நம்ம எப்படி எழுத முடியும்னா இந்த ஈக்குவேஷனை h is equal to px x டாட்னு எழுதிக்கலாம். இதை அடுத்தது மைனஸ் எல் QK டாட் டி வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் இங்கே எக்ஸ் டாட் இருக்கு. ஸோ அதனால ரீப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸ் டாட் டி அப்படின்னு வரும். ஸோ எனக்கு என்ன எழுதலாம்? இப்போ அந்த பிஎக்ஸ்ன்றது என்ன எக்ஸ் டாட்டுக்கு ஈக்குவல். அப்போ ஹச்ன்றது எப்படி இருக்குன்னா எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2. இந்த எல் எக்ஸ் டாட் டிலாம் என்ன இந்த ஈக்குவேஷன் இதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 1 by 2 எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் கியூப். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் டாட் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் 1 by 2 எக்ஸ் டாட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை நம்ம காமனாக சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? இந்த டேர்ம் இப்போ மைனஸ் உள்ள வரும், இந்த டேர்ம் மட்டும் நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். இந்த டேர்ம் மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 1 by 2 எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2 ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் கியூப்னு வரும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியனுக்கு. லெக்ராஞ்சியன்னா இது வருது, ஹாமில்டோனியன்னா இப்படி வருது. என்னன்னா அந்த மைனஸ் மட்டும் தான் இங்கே ரீப்ளேஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ். ஹாமில்டன்ஸோட ஈக்குவேஷன்ஸ் முன்னாடி சொன்னது ஃபங்க்ஷனுடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா ஃபார்முலா h is equal to h
QK, PK, T எழுதலாம். அதாவது QK டாட் அப்படின்றது என்னன்னா டோ H பை டோ PKன்றது தான் QK டாட். அடுத்தது மைனஸ் PK டாட்னா என்னன்னா டோ H பை டோ QK, இதுதான் வந்து மைனஸ் PK டாட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தான் என்ன சொல்றோம், ஹாமில்டன்ஸோட canonical equation of motion சொல்றோம். இதை ஹாமில்டன்ஸ் canonical equations of motion அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன், 3 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இதை வந்து ஹாமில்டோனியன்ஸ் canonical equation of motion சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா physical significance of the Hamiltonian function. Physical significance of the Hamiltonian function. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dH by dt வந்து 0 வரும். ஸோ இதை நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இப்போ 0 வருது, நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா உங்களுக்கு என்னன்னா h வந்து கான்ஸ்டன்ட்னு வரும். h கான்ஸ்டன்ட்டாக இருந்தாச்சுன்னா அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ 0ன்னு வரும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the Lagrangian L is not an explicit function of time, the Hamiltonian H is constant of motion. H வந்து எப்போ constant of motion இருக்கும் அப்படின்னா L is not an explicit function of time இருந்துச்சு அப்படின்னா அது வந்து H வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது இங்க என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ எல் பை டோ டி வந்து 0, அதுதான் மீனிங். L is not an explicit function of time. L is not an explicit function of time. அதனால டோ எல் பை டோ டி ஈக்குவல் டு 0. அதனால இங்க நம்மளுக்கு H வந்து என்ன வருதுன்னா கான்ஸ்டன்ட்னு வருது. அப்போ ஹாமில்டோனியன் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி V வந்து doesn't depend upon the generalized velocity. ஸோ அதை நம்ம எப்படி ஈக்குவேஷனில் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபார் அ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் the potential energy V doesn't depend upon generalized velocity. So இதை எப்படி ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணலாம், டோ V by டோ Q டாட் ஈக்குவல் டு 0 ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது இல்லாமல் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்ன்றது சம்மேஷன் ஆஃப் PK QK டாட் மைனஸ் எல்னு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் K டோ எல் பை டோ Q டாட்னு போட்டு QK டாட் மைனஸ் எல்னு எழுதுறேன். இப்போ PKன்றது நம்ம எப்படி எழுதலாம்னா டோ எல் பை டோ QQ டாட், இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிட்டு QK டாட் மைனஸ் எல் அப்படின்றத நம்ம எழுதலாம். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் சம்மேஷன் ஆஃப் K MK QK டாட் ஸ்கொயர் L அப்படின்னு வரும். இந்த H வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி வரும். ஸோ இதுக்கு என்ன மீனிங், சம்மேஷன் ஆஃப் PK QK டாட் பதில் MK QK டாட் ஸ்கொயர் வருது. இது என்னன்னா 2Tக்கு ஈக்குவல். அப்போ 2T மைனஸ் L. Lன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T மைனஸ் V தான் வந்து L. அப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரும், 2T மைனஸ் T மைனஸ் Vன்னு போட்டோம்னா நம்மளுக்கு T பிளஸ் Vன்னு வரும். அதாவது கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது டோட்டல் எனர்ஜி ஈன்னு வரும். அப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக வருது இந்த சிஸ்டம். இப்போ இது வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் where the coordinate transformation is independent of time. ஸோ இந்த இடத்துல இண்டிபெண்ட் ஆஃப் டைம் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைம் சொல்கிறாங்க, அது இம்பார்ட்டன்ட். அப்போ ஹச் வந்து எப்படி இருக்குது, ஹச் வந்து ரெப்ரசன்ட் தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம்.
ஹச் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனுடைய ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.